இன்றைய ஆன்மீக தகவல். கோமாதா, அதாவது பசுவை ரட்சிப்பவர்களுக்கு 33 கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளி இந்த நாட்களிலே பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது என்பது நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினைகளை நீக்கும். அதேபோல் மாதத்திலே ஒரு நாள் ஏதேனும் ஒரு கோசாலைக்கு சென்று அங்கே இருக்கின்ற பசுமாடுகளுக்கெல்லாம் பசுக்களுக்கெல்லாம் நாம் சேவை செய்தால் அது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்த்து தரும். கோமாதா எங்கெல்லாம் இருக்கின்றாளோ, கோமாதா இருக்கின்ற இடத்திலே அஷ்ட ஐஸ்வர்யங்கள் குடியிருக்கும். ஆகவே கோ சம்ரக்ஷணம் என்பது, பசுக்களை பாதுகாப்பது என்பது நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கோ சம்ரக்ஷணம் என்பது நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும். இன்றைக்கு ஆன்மீக தகவலிலே கஞ்சனூர் க்ஷேத்திரத்திலே பிறந்து சிவநாம சித்தாந்தம் செய்து பல அற்புதங்களை நிகழ்த்திய ஸ்ரீஹர தத்தாச்சாரியார், இவர் தை மாத சுக்ல பஞ்சமி அன்று இவருக்கு ஆராதனை தினம் வரும். கஞ்சனூரிலே அருள் புரிகின்ற அக்னீஸ்வரருடைய சிறந்த பக்தராக சிவநாம சித்தாந்த நூல்களை எல்லாம் எழுதியவர் இவர். கஞ்சனூரிலே ஒரு ஏழை பிராமணர் தான் வளர்த்து வருகின்ற பசுமாட்டிற்கு தீவனமாக ஒரு மிகப்பெரிய வைக்கோல் கட்டை வாங்கி கொண்டு தலையிலே சுமந்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தார். அந்த காலத்திலே இப்படியெல்லாம் செய்வார்கள். வைக்கோல் பிரி வாங்கி வருவார்கள் பசுக்களுக்கு தருவதற்காக. அப்படி இந்த ஏழை பிராமணர் தன்னுடைய இல்லத்திலே இருக்கின்ற பசுவிற்கு வைக்கோல் பிரி வாங்கி வந்தார். அந்த பிரியானது சுமந்து வந்தார். நல்ல வெயில் நேரத்திலே அவர் வந்து கொண்டிருந்தார். வீட்டுக்குள்ளே நுழைந்தால் அந்த சரியான வெளிச்சம் தெரியாத ஒரு நிலையிலே வைக்கோல் கட்டை கீழே போட்டார். அது அங்கே கட்டப்பட்டிருந்த பிறந்து சில நாட்களே ஆன ஒரு கன்றுக்குட்டியின் மேலே விழுந்துவிட்டு அந்த கன்றுக்குட்டியானது எதிர்பாராத விதமாக இறந்து போயிற்று. அந்தனர் அறியாமல் இந்த பிழையை செய்திருந்தாலும் கோஹத்தி, அதாவது பசுவை கொல்வது என்பது மகா பாவம். இந்த பாவத்துக்கு விமோசனம் என்ன என கலங்கி போனார். பிராயச்சித்தம் தேடி இந்த ஹரதத்தரிடம் வந்தார். அவரிடம் கேட்டால் இதற்கான பிராயச்சித்தம் கிடைக்கும் என்று அவர் வீட்டுக்கு சென்றார். அந்த வீட்டின் கதவின் நிலை மிகவும் உயரம் குறைவாக இருந்தது. அவர் தலையில இழுத்து அடிபட்டு விட்டது. சிவ சிவ சிவா என்று சொல்லியபடியே அந்த இடியின் வேதனை தாங்க முடியவில்லை இவரால். என்றாலும் சிவசிவா என்று கூறிக்கொண்டு உள்ளே போனார். இந்த அந்தனிடம் வந்த ஹரதத்தர், சுவாமி, இவர் உள்ளே வந்தவுடன் ஹரதத்தர் இவரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து வணங்கி வரவேற்றார். அந்தனருக்கோ ஒன்றும் புரியவில்லை. அவர் பதறி போனார். ஹரதத்தரிடம், சுவாமி, நீங்கள் எத்தனையோ படித்தவர், பண்பாளர், மிகப்பெரிய ஒரு வித்தை உள்ளவர், நீங்கள் என்னை வணங்கலாமா என்று கேட்டார். அவர் சொன்னார், அக்னீஸ்வரரின் பரம பக்த சிரேஷ்டரான தாங்கள் கோஹத்தி செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடி என்னை வணங்கலாமா என கேட்டார். அதற்கு ஹரதத்தர் சொன்ன பதில், ஐயா, நீங்கள் என் வீட்டிற்குள் நுழையும் போது பரம அம்சமான அந்த சிவநாமத்தை இருமுறை உச்சரித்தீர்கள். அதற்காக உங்களை நான் வணங்கினேன். நீங்கள் தலையிலே இடிபட்ட நிலையிலே கூட எதேச்சையாக இந்த சிவநாமத்தை சொன்னாலும் சிவ என ஒரு முறை சொன்னவுடன் நீங்கள் அந்த நொடி வரை செய்த எல்லா பாவங்களும் உங்களை விட்டு போய்விட்டது. அடுத்து சொன்ன சிவநாமத்தால்
உங்களுக்கு சிவலோக வாச பாக்கியம் பெற்றவர் ஆனீர்கள். அதற்காக என உங்களை நீங்கள் இருமுறை இந்த சிவநாமத்தை சொன்னீர்கள். அந்த சிவநாமத்தை கேட்ட புண்ணியம் எனக்கு கிடைக்க செய்தீர்கள். அதற்காகத்தான் உங்களை நான் நமஸ்கரித்தேன் என்றார். தன்னை அறியாமலேயே சொன்ன ஒரே ஒரு சிவநாமத்தினாலே ஏற்கனவே செய்த மிகப்பெரிய பாவம் என கருதப்பட்ட அந்த பசுவை கொன்ற பாவம், அது உள்ளிட்ட எல்லா பாவங்களும் அவருக்கு தீர்ந்து போனது. இன்னொரு சிவநாம சொன்ன காரணத்தினாலே சிவலோக பதவியும் கிடைக்கும், இறந்தவுடன் முக்தி கிடைக்கும் என்பது இந்த சிவநாமத்தினுடைய மகிமை. பகவன் நாம சித்தாந்தம் செய்த ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் இதையேதான் பலமுறை பகவன் நாம ரசாயனம், பகவன் நாம ரசோதயம் ஆகிய 2 கிரந்தங்களிலே இதனை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கின்றார். ஒரு சமயம் வாசலிலே நெல் உலர்த்தி இருந்தது. அதை ஒரு காளை தின்ன வந்தது. ஆச்சாரியார் ஒருவர் அதன் அருகிலே போய் நெல்லை கூட்டி காளைக்கு கொடுத்து உண்ண வைத்தார். அவர் தாயார் இதை பார்த்துவிட்டு, அவர் தாயார் அஞ்ஞானி, அதாவது கொடுக்க வேண்டும் என்ற குணம் இல்லாதவர். அந்த அஞ்ஞானத்தால் காளையை அடித்து விரட்டி விட்டார் அவருடைய தாயார். ஹரதத்தர் சொன்னார், அம்மா என்ன காரியம் செய்தீர்கள்? வாயில்லா ஜீவனாயிற்றே என்று கத்தினார். வாயில்லா ஜீவனை விரட்டலாமா? அதுவும் உண்ண வரும்போது விரட்டலாமா? அந்த காளையானது எத்துணை பசியோடு வந்ததோ என கலங்கி போனார். தாயார் சாயந்தரம் சிவபூஜா நிவேதனத்துக்கு அரிசி இல்லை, இந்த நெல்லைத்தான் குத்தி உபயோகிக்கவிருந்தது, அதை இப்போது காளை சாப்பிட்டு விட்டால் சிவ பூஜைக்கு நான் என்ன செய்வேன் என தாயார் சொன்னார். இது நடந்த 7-8 நாழிகைக்கு பின் சிவலிங்க பூபதியிடமிருந்து 200 அரிசி மூட்டைகள் வந்திறங்கின. தாயாரும் வந்து பார்த்து ஆனந்தமடைந்தார். அரிசியை கொண்ட சேவகர்கள் அரசர் 400 மூட்டைகள் அனுப்பியதாகவும் வழியிலே 200 மூட்டைகள் நதி பிரவாகத்திலே போய்விட்டன என்று சொல்லி வருந்தினார்கள். 200 மூட்டைகள் போய்விட்டது என மிகவும் வருத்தத்தோடு இவரிடம் சொன்னார்கள். இதனை கேட்ட ஆச்சாரியார் அவ்விதம் போனது கடவுள் செயலென தேற்றி தாயாரை பார்த்து நெல்லை தின்ற காளையை பாதி தின்னும் போது அடித்து விரட்டினார். அதன் பலனாக பாதி அரிசி மூட்டைகள் நமக்கு கிடைக்கவில்லை என தாயாருக்கு விளக்கினார். நீ கொஞ்சம் சாப்பிட வைத்ததன் காரணமாக இந்த மூட்டைகள் நமக்கு வந்து சேர்ந்தன என தாயாருக்கு விளக்கமளித்தார். தன் தாயார் காளையை அடித்த பாவத்திற்கும் மனைவி நாயை கொன்ற பாவத்திற்கும் தக்க பிராயச்சித்தம் விதித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஒரு ஓலையிலே தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் மகத்தான பாவங்களாக இருந்தாலும், அதாவது தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் பெரிய பாவங்களாக இருந்தாலும் என்ற கருத்துடைய ஸ்லோகத்தின் முதல் வரியை எழுதினார். அது என்னவென்றால், ஞானா கியான பிரத்யுத்தானம் பாபனா மகதாயி. பலமுறை சிந்தித்தும் 2வது வரி இவருக்கு சீக்கிரம் உதிக்கவில்லை. ஓலையை கூரையிலே சொருகிவிட்டு காவேரிக்கு சென்றார். அப்போது பகவானே ஹரதத்தர் ரூபத்திலே வீட்டுக்கு வந்து சொருகி வைத்திருந்த ஓலையை எடுத்து ஸ்லோகத்தை பூர்த்தி செய்துவிட்டு போனார். ஆச்சாரியா ஸ்நானம் அனுஷ்டானாதிகளை முடித்து கொண்டு வீட்டுக்கு வந்து சிவபூஜையும் செய்து போஜனத்துக்கு பிறகு ஸ்லோகத்தை பூர்த்தி செய்வதற்காக ஓலை சுருளை எடுத்தார். அதிலே ஏகாந்த நிஷ்கிரதி சம்போ சத்ரு தேவகி கீர்த்தனாத் என 2வது வரி எழுதப்பட்டு ஸ்லோகம் பூர்த்தியாகியிருந்தது. அதாவது ஏகாந்தத்திலிருந்து சிவநாமாவை உச்சரித்தாலே பிராயச்சித்தம் என அர்த்தம். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான பல விஷயங்கள் சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. முன்னோர்கள் பலமுறை இறைவனை தரிசனம் செய்திருக்கின்றார்கள். ஆகவே
நாமும் அவர்கள் வழியிலே நடந்து இறை தரிசனத்தை பெறுவதற்கும் பின்னாளிலே நம்முடைய மரணத்துக்கு பின் முக்தியை தேடுவதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு முயற்சித்தால் பிறவி பயன் அடையலாம். நன்றி, வணக்கம்.